ஏ விஜய் வீட்டை விட்டு வெளியே வா. ஏ விஜய் பனையூர் விட்டு வெளியே வா. பயமா அது கடிச்சிடாத. முதல்ல என் வீடு எங்க இருக்குனாவது தெரியுமா? இந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம். என் தாய் நாடானா தமிழ்நாடுதான் என் வீடு. ஆஹா போட்டாண்டா நங்கூரத்தை. தெரியுமே, அதான் தளபதி சொல்லிட்டாருல எல்லார் வீட்லயும் அவர் இருக்காருன்னு. அப்புறம் எதுக்கு நம்ம ஓட்டு போறதுக்கு ஓட்டுச்சாவடிக்கு போனோம்? அதான் அவர் நம்ம வீட்டுல இருக்காரு. அண்ணா என்னுடைய ஓட்டு உங்களுக்கு தானே அவர் படத்தை பார்த்து கத்தி சொல்லி வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு விசில் அடிக்கலாமே. எதுக்கு நம்ம பனையூர் வரையும் போய் நம்ம ஓட்டு போடணும்? பனையூர் வரைக்கும் போறதுக்கு பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் எவ்வளவு ஆகும்? டாக்ஸி செலவு எவ்வளவு ஆகும்? எத்தனை மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணும்? எத்தனை மணிக்கு மொத பஸ் கிளம்புது? எவ்வளவு வேலை இருக்கு? ஃபேமிலியோட போனா கட்டுப்படி ஆகுமா? ஏன்னா அண்ணன் சிஎம் ஆனதுக்கு பிறகு எல்லாமே பனையூர்ல தான். தமிழ்நாட்டோட தலைநகர் இனிமே பனையூர் தான். செக்ரட்டரியேட் அமைக்க போறது இனிமே பனையூர்ல தான். அப்போதைக்கு நம்ம அவருக்கு போய் ஓட்டு போட்டுக்கிட்டு மற்றபடி அவர் நெஞ்சில நம்மளும், நம்ம நெஞ்சில அவரும் மாறி மாறி குடியிருப்போமே. வேற என்னதான் பண்றது?